பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ஆட்சியர் ரத்னசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர நாற்காலி, 3 சக்கர வாகனம், ஊன்றுகோல் போன்ற உபகரணங்களை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே உள்ள வைரவன்குப்பம் கடற்கரை பகுதியில் ஒடிசாவை சேர்ந்த படகு ஒன்று கடலில் அடித்து வரப்பட்டு கரை ஒதுங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மீனவர்கள் படகினை பத்திரமாக கரையேற்றினர். இது குறித்து மீன்வளத்துறை மற்றும் அரசு துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே சபரிமலை சென்று வீடு திரும்பிய பக்தர்கள் விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேநீர் குடிப்பதற்காக சாலையை கடந்தபோது அவ்வழியாக சென்ற சரக்கு வாகனம் மோதியதில் கங்காதரன், சூர்யா ஆகியோர் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் தப்பியோடிய சரக்கு வாகன ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள ஆனைப்பள்ளம் பகுதியில் ரூபாய் 13.16 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பகுதி நேர நியாய விலைக் கடை திறப்பு விழா நடைபெற்றது. இதனை சேலம் மேற்கு மாவட்ட செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான DM செல்வகணபதி ரிப்பன் வெட்டி பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். மேலும் பொதுமக்களுக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை போன்ற நியாய விலை பொருட்களையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட தலைநகர் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு ஊழியர்கள் சார்பில் 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஊதிய முரண்பாட்டை கலைத்திட வேண்டும், புதியதாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள நகராட்சிகளுக்கு பணியிடங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். திருப்பூர் முதலிப்பாளையம் பாறைக்குழிகளில் குப்பைகள் கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் திருப்பூர் மாநகராட்சி அலுவலகத்தில் கெட்டுப்போன குடிநீருடன் பாய் மற்றும் தலையணைகளோடு குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் தடையை மீறி உள்ளே செல்ல முயற்சித்த போது போலீசார் அவர்களை கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே வளையப்பட்டி கிராமத்தில் சாலை வசதி, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் வளையப்பட்டி ஆலங்குளம் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பிரதமர் மோடியின் கோவை வருகையை கண்டித்து விவசாய கூட்டமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பல்வேறு விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பிரதமர் மோடிக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் போலி விவசாயிகள் நடத்தும் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 83 பேரை போலீசார் கைது செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் அருகே தனியார் மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பள்ளி, கல்லூரி மாணவர்கள், பெண்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் மதுபான கடை மற்றும் பார் திறக்கப்படுவது போக்குவரத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் கோமலப்பேட்டை கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் உரக்கடையில் பிரபல நிறுவனத்தின் பெயரில் போலியாக TAB உரம் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. அதன்படி உரக்கடையில் ஆய்வு செய்தபோது பிரபல உர நிறுவனத்தின் பெயரில் 170 மூட்டை போலி உரம் இருப்பதை வேளாண்மை துறை அதிகாரிகள் கண்டறிந்தனர். மேலும் அந்த உரக்கடையில் இருந்து விவசாயிகளுக்கு உரம் விற்க தடை விதித்ததோடு தற்காலிகமாக சீல் வைத்தனர்.